Hi guys, welcome back to my channel NithuMakeupArtist. என்னடா ரோல என்ன பேசுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இது வந்து ஒரு பிரைடல் vlog தான். வீட்டில் இருந்து என்னால் எடுக்க முடியல, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஒரு இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் இல்லை. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் பிரைடல் ஒர்க் போகிறேன். சடனாக இது டிசைட் ஆச்சு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு வந்து புக் ஆச்சு. அண்ட் இது மெயினாக பார்த்தீங்கன்னா வெறும் ஹேர் ஸ்டைலுக்காக மட்டும் தான். 4 பேருக்கு ஐ ஹேவ் டு டூ ஹேர் ஸ்டைல், ப்ரைடோட இன்க்ளூட் எல்லாம் சேர்த்து. ஸோ நெய்வேலிக்கு போக போகிறேன். மெயின் திங் அதுதான். நெய்வேலி போகணும், தனியாக போகணும். இட்ஸ் எவ்ரி திங் இஸ் குட் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். போகும்போது நான் குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் போடுறேன். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் தெரியணும்னா நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை. லைக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோல் பங்க்கில் வண்டிக்கு பெட்ரோல் இல்லை. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் கோயம்பேடு. ஸோ ஒரு பெரிய லாங் ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் வந்து கோயம்பேடை ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆக போகுது. ஸோ பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். ஸோ ஃபைனலி தேடி கண்டுபிடிச்சி நெய்வேலிக்கு போகிற பஸ் எங்கன்ட்டு வந்து உட்காந்தாச்சு. பஸ்ஸு வரலை. ஒன்ஸ் பஸ் வந்தோன்னே தான் ஏறணும். எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் பார்க்க போயிருக்காரு. பஸ் டைமிங்ஸ்லாம் வந்து செக் பண்ண போயிருக்காரு. தெரியல எத்தனை மணிக்கு போய் நான் ரீச் ஆக போகிறேன், என்ன பண்ண போகிறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு நெய்வேலி. இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். லெட்ஸ் சீ ஹோப் ஃபார் தி பெஸ்ட் எவ்ரிதிங். ஸோ இங்கே தான் வந்து பஸ் வரணும். இங்கே தான் வந்து போட்டிருக்காங்க போர்டு நெய்வேலின்ட்டு. ஹஸ்பண்ட் கேட்டு வந்தாச்சு. பட் 8:30க்கு தான் பஸ் தான். நான் வந்து 7க்குலாம் வந்துட்டேன். 8:30க்கு தான் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா கும்பகோணம் பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் நடுவில் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஹஸ்பண்ட் கேட்டு வர போயிருக்காரு. திஸ் ஜர்னி கோயிங் டு பி ஒரு என்ன சொல்ல ஹாப்பி ஜர்னியாக முடிய போதா இல்லை வந்து வேறு விதமாக முடிய போதான்னு தெரியல. பார்ப்போம். அப்படியே என் கூடயே ட்ராவல் பண்ணுங்க நீங்களும். ஒரு வழியாக நான் வந்து பஸ்லலாம் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், லைக் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். பாட்டு போயிட்டுருக்கு பஸ்ஸில். ஸோ அதனால் நான் வாய்ஸ் மேக்கர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அன்றைக்கி தான் புதுசாக ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தேன். அதை அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாமே வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருந்தது. ஆயில் கண்ட்ரோல் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக வந்து டவலில் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ எடிட் பண்ணும்போது பார்த்தா ஃபுல்லாக சாங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வாய்ஸ் மேக்கர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மேக்கர் கொடுக்குறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ப்ராடக்ட் அது எல்லாமே நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து கிளம்ப போகுது. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்குலாம் மழை வந்து செம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் நான் கிளம்புனதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணார். இந்த மாதிரி 2 வீலர் பார்க்கிங் பண்ணி மாட்டி ஃபைன் வந்து 200 rupees போட்டாங்க. இப்போ கோயம்பேடுக்குள்ளே வந்து பார்க்கிங்கில் தான் விடணும், என்ட்ரன்ஸில் நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் யாருன்னா கோயம்பேடு போனீங்கன்னா என்ட்ரன்ஸில் யாரும் விடாதீங்க. ஸோ காலங்காத்தால் 200 வந்து ஃபைன் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னார். அண்ட் மழை வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது டில் நான் மறுநாள் வீட்டுக்கு வர வரைக்கும் வந்து நல்லாவே மழை தான். ஃபுல்லாக அவ்வளோ மழை பெஞ்சுது. ஸ்டார்டிங் இது வந்து தாம்பரம், அங்கே வந்து கொஞ்சம் தான் தூரல் அது மாதிரி தான் போட்டுச்சு. பட் போக 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 என்ன ஆச்சுன்னா செம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் டில் நான் போய் இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப்பாக தான் மழை பெஞ்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சமாளிச்சிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இறங்கிட்டு அவங்க வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டு நான் வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கேன். அவங்க வந்து அட்ரஸ்லாம் ஆட்டோமேன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஆட்டோவில் போயிட்டு அங்கே ரீச் ஆகிடுவேன். ஸோ ரீச் ஆகிட்டு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நிஜமாலே இந்த ட்ரிப் வந்து பயங்கர ஹெட்டிக்காக தான் போச்சு. ஸோ ப்ரைடோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஒர்க்.
முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். பிகாஸ் நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நானே வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி எல்லாமே பண்ணணும். எந்த அளவுக்கு என்னால் இருக்க முடியும் தெரியல. ஐ ட்ரை டு டூ இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்காக ப்ரைடுக்கு பண்ணது. அண்ட் இது ப்ரைடோட சிஸ்டருக்கு மெஸ்ஸி ப்ரைட் வித் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி நான் இது பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து ப்ரைடோட அண்ணி, பட் அவங்களோட ஒரிஜினல் ஹேர்லேயே வந்து ஃபிஷ் ஸ்டைல் வந்து போட்டிருந்தேன். அண்ட் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்திருந்தேன். இதுதான் வந்து அவங்களோட ஃபுல் கெட்டப். ஸோ ரிசப்ஷனுக்காக நான் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் லுக்லேருந்து கேர்ள்ஸ் லுக் நான் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலி டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9:30 நைட் ஆகுது. ஸோ இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரிசப்ஷன், ஸோ இதுக்கெல்லாம் ஹேர் ஸ்டைல் வந்து 4 பேர் பண்ணேன். ப்ரைடோட இன்க்ளூட் ஆகிட்டு லிட்டரலி ரொம்ப டயர்டாக இருக்குது. பிகாஸ் ஏர்லி மார்னிங் 4 o'clock நான் வெயிட் பண்ணி வீட்டில் கிளம்பி அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறி பிடிச்சி வந்து மதியானம் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் எனக்கு ஃபைன். ஓகே, எதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து 4 பேர் திருப்பி ஹேர் ஸ்டைல் பண்ணோம். அண்ட் ப்ரைடுக்கு வந்து என்ன வந்து மேக்கப் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க புக் பண்ணல. இப்போது ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னோடய ஹேர் ஸ்டைல் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாலையும் பண்ண முடியல, டைம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மேக்கப் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம 4 ஹேர் ஸ்டைல் ப்ளஸ் ஒரு மேக்கப் எல்லாத்தையும் நம்ம 2 hours முடிக்க போகிறோம். நான் ஒரே ஆளாக எல்லாத்தையும் முடிக்க போகிறேன். ஃபார் த பெஸ்ட். ஓகே, பை பை, குட் நைட். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் பார்க்குறேன். பை. மார்னிங் சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. ஸோ இதுதான் நான் பண்ண ப்ரைடுக்கு ஹேர் ஸ்டைல் அண்ட் அவங்களோட மேக்கப் லுக் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாரீ ட்ராப்பிங், அப்புறம் மற்றவங்களுக்கு பண்ணது எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஸோ சாரி ஃபார் தட். குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 9 o'clock ஆகுது. ஸோ பிரைட்ஸ் மேடுக்கு ஹேர் ஸ்டைல், அப்புறம் வந்து ப்ரைடோட ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன். பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நீங்கள் இது பார்த்துருப்பீங்க. நான் வந்து அப்பப்போ நடுவில் கிளிப்ஸ்லாம் பண்ணுறேன். பட் நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக் கண்டிப்பாக நான் என்கிட்ட இல்லை. ஆஃப்டர் பிக் மட்டும் தான் இருக்குது என்கிட்ட. அதுதான்